ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். வெங்காயம் இல்லாமல் ஒரு ரெசிபி செய்ய முடியுமா? ஆமாங்க, செய்யலாம். ஏன்னா இப்போ வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியலன்னு யோசிக்கிறாங்க. ஒரு சூப்பரான சிம்பிளான உருளைக்கிழங்கு பொரியல் வெங்காயமே இல்லாமல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி, அதாவது ஒரு விசில் வச்சாலே உருளைக்கிழங்கு வெந்துடும். வெந்த பிறகு தோலை உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா ஒரு 8 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானல் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். ஏன்னா எண்ணெயில் தான் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரும். அதனால் எண்ணெய் காயட்டும். அது இல்லாமல் நான் ஏற்கனவே மசாலா உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன். அப்புறம் பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன். அது கூடவே நான் இதே மாதிரி வெங்காயம் இல்லாமல் கருணக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறது, வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பொரியல் அப்படின்ற லிங்க்கில் இருக்குது. நான் அது இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அது இல்லாமல் பீன்ஸ் பொரியல், பெப்பர் பீன்ஸ் பொரியல், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான பெப்பர் பீன்ஸ் பொரியலும் செஞ்சுருக்கேன். பாருங்கள். கடுகு போட்டுட்டோம். அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டோம். மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் 4 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். உப்பு, கல் உப்பு போட்டுக்கிட்டேன். ஏன்னா இது எண்ணெயிலே இது பண்ணால கல் உப்பு கரைஞ்சிடும். நீங்கள் சால்ட்டும் சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒரே ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே அந்த மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லு போகணும். அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் முட்டை போட்டு அவரைக்காய் பொரியல் நான் வெஜிடேரியனாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வெஜிடேரியனாக வெண்டைக்காய் வழவழப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி ஈஸியாக குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸ் பொரியல், அது பாப்புலர் அப்பளம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். கருணக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் யூஸ் பண்ணி எப்படி போகிறது, கொஞ்சமாக வெங்காயம் யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு போட்டிருக்கேன். அது இல்லாமல் கேரட் பொரியல் ரொம்ப ஹெல்த்தியான கேரட் பொரியலை எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன். எல்லாத்தினுடைய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ இது கூடவே அதனுடைய பச்சை ஸ்மெல் போன உடனே உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த காரெல்லாம் அந்த உருளைக்கிழங்குல இறங்கும். எல்லாம் அந்த காரெல்லாம் உருளைக்கிழங்கு இறங்கின பிறகு பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கோட கலரே எப்படி சேஞ்ச் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் முறுமுறு வரும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இது பாயில் பண்ண உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லை. நீங்கள் அழுத்தி பாருங்கள், வெந்துட்டாலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாய்வு தொல்லை தரும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால டேஸ்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட் வராது. நீங்கள் இது கூட வேணுன்னா கூட பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்போது பெப்பர் தூள் சேர்க்கும் போது நீங்கள் மிளகாய் தூளோட குவான்டிட்டி கம்மி பண்ணணும். ஏன்னா பெப்பர் சேர்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் தரும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அதாவது உருளைக்கிழங்கு வெந்த பிறகு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா கொஞ்சம் முறுமுறு வரும். அது இல்லாமல் நான் பெப்பர் பீன்ஸ் காரக்குழம்பு செஞ்சுருக்கேன். அப்புறம் ஒரு புதுசாக பீட்ரூட்டில் ஒரு காரக்குழம்பு செஞ்சுருக்கேன். அதனுடைய லிங்க்கும் கொடுக்குறேன். அது இல்லாமல் சாம்பார், கலவை சாம்பார் செஞ்சுருக்கேன். அப்புறம் இட்லி சாம்பார் செஞ்சுருக்கேன். அதனோட லிங்க் இருக்கும். என்னோடய பிளேலிஸ்ட்டில் போனீங்கனாலே சாம்பாருக்கான ரெசிபி, காரக்குழம்புக்கான ரெசிபி, பொரியலுக்கான ரெசிபி, ரைஸ்க்கான ரெசிபி எல்லாமே தனித்தனியாக வந்துடும். அது இல்லாமல் நிறைய ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கேன். தீபாவளிக்கான ஸ்வீட் ரெசிபி, பொங்கல் ஸ்வீட் ரெசிபி, அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பேன். இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் எங்கள் பாப்பா கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் இது லெமன் ரைஸ்க்கு, புளி சாதத்துக்கு, அதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சாதத்துக்கெலாம். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை உங்களுக்காக ஈஸியான சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, ஆனியனே இல்லாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எல்லா அப்டேட்டும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.